Hi friends, வணக்கம் and welcome to சிட்டியா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கார்த்திகை ஸ்பெஷல் கார்த்திகை பொரி தான் பார்க்க போகிறோம். திருக்கார்த்திகைக்கு இந்த பொரி செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நம்ம கார்த்திகை பொரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கார்த்திகை பொரி செய்கிறதுக்காக 2 கப் பொரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொரியிலையும் செய்யலாங்க, அவல் பொரியிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இதை முதல்ல லேசாக வறுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பாக இருந்தால் தான் இந்த பொரி நல்லாயிருக்கும். அதனால் கடாயில் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் எடுத்து வச்சுருந்தா 2 கப் பொரியை ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெறும் வாணலியில் வறுத்துக்கிட்டா போதுங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்படி கலர் சேஞ்ச் ஆகிடாமல் வறுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரி இறக்கிட்டேன். இப்போ வேறு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம பார்த்துடலாம். தேங்காய் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை தேவையான அளவு, வெல்லம் 1/2 கப் எடுத்திருக்கேங்க பொடிச்சது. 2 கப் பொரிக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், சுக்கு பொடி 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 2 பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம தேங்காயும் பொட்டுக்கடலையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக கடாயில் எடுத்து வச்சுருந்தா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடாகட்டும். முதல்ல தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ கடாயில் பொடிச்சு வச்ச வெல்லம் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். அதில் 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா உரியிடுச்சுங்க. இப்போ இதை வடிகட்டிட்டு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். வடிகட்டிட்டால் தான் அதில் உள்ள மண் தூசி எல்லாம் போயிடும். நல்லா வடிகட்டிட்டேங்க. வடிகட்டிட்டு அந்த கடாயையும் கழுவிட்டேன். இப்போ வடிகட்டின வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாகு நல்லா கைனால் உருட்டுற மாதிரி வரணும். சாஃப்டாக உருட்ட வரணும். ரொம்ப கெட்டி ஆயிடாமல் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா திக்காயிருச்சு நம்மளோட வெள்ளைப்பாகு. அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு தண்ணியில் இப்படி விட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே கெட்டியாக கரையாமல் நிற்கிது பாருங்கள். இதுதான் பதம். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொரியை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பொரியை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பொட்டுக்கடலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ½ டீஸ்பூன் சுக்கு பொடி, பொடிச்சு வச்சுருக்க 2 ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உருண்டையை பிடிக்கணுன்னா சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடணும். அப்போ தான் நல்லா வரும். நான் இங்கே உருண்டை பிடிக்கலை, இப்படியே தான் வைக்க போகிறேன். இதுவும் நல்லாயிருக்கும். நிலக்கடலை இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரி, தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட கார்த்திகை பொரி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாங்க. இங்கே பாருங்கள்,
நம்மளோட கார்த்திகை பொரி ரெடி ஆயிடுச்சு. இது அவல்லையும் செய்யலாம். அவல் பொரிச்சிட்டு நம்ம செஞ்சுக்கணும். நான் இங்கே பொரியில் தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப விசேஷங்க. திருக்கார்த்திகைக்கு செஞ்சால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.